தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2022 அதாவது கடந்த 910 நாட்களாவே பரந்தர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் அப்பகுதி கிராம மக்கள் தினந்தோறும் போராடிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இன்றைக்கு மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அங்கே அவர் என்னெல்லாம் பேசினாரு அது குறித்து இன்று நந்தா அவர்களோட நம்ம கலந்துரையிடலாம். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் பேசினாரு, அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க. மொத்தம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு 13 கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரந்தூர், நெல்வாய், நாகப்பட்டி, இடையார்குப்பம், ஏகனாபுரம் இந்த கிராமங்களை உள்ளடக்கி மொத்தம் 13 கிராமங்கள்லேருந்து 5000 ஏக்கரில் நிலம் கையகப்படுத்தி அங்கே விமான நிலையம் கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு கடந்த ஆட்சியில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் அந்த திட்டம் திருப்பி அமலுக்கு வருது அப்படின்னு உடனே இந்த ஆட்சியிலும் போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில் திமுக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஆட்சியில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இந்த போராட்டம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி 2022 910 நாட்களாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 34 தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இயக்க தலைவர்களும் 34 பேர் சந்திச்சிருக்காங்க. விஜய் 34வது நபராக அந்த களத்துக்கு போயிருக்கார். ஸோ விஜய் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரு, பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, பணையர் விட்டு வெளியே வரல, பணையர் அப்படிங்கிறத நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்மளுமே கூட வீடியோவில் பேசியிருந்தோம். அதை தாண்டி முதல் முறையாக இப்போ மறுபடியும் வெளியே வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. இதுக்காக 11ஆம் தேதி கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு. அடுத்தபடியாக டிஜிபி கிட்ட மனு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பரந்தூர் போகிறோம் அப்படின்னு. அடுத்தபடியாக இன்றைக்கி 19, 20 2 நாளில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் எங்கே நடத்துறது, எப்படி நடத்துறது அப்படின்னு ஏகப்பட்ட கெடுபிடிகளுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வழியாக கொடுக்கப்பட்டு திறந்த வெளி பிரச்சார வேனில் ஒரு 10 நிமிஷம் விஜய் அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் அங்கே மேபி கீழே அவருக்கு சில நன்றி தெரிவிப்பு, அவருக்கு உபசரிப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க முடியாது. அவர் பேசின விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பரந்தூர் பிரச்சனைக்கு தாவேகா எதிர்ப்பு தெரிவிக்குது. இது ஏற்கனவே அவங்க தீர்மானத்திலே சொல்லியிருந்தாங்க. செயற்குழு தீர்மானத்தில் விஜய் பேசின விஷயங்கள், விஜய் முதல்ல இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறேன்னா ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன், வரவேற்க தகுந்த விஷயமா பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, பரந்தூர் போராட்டம் 910 நாளாக இருக்குது அப்படின்னா கூட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அது ஒரு செய்தி, அவ்வளோதான். சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலே கூட என்ன நடக்குது, ஏன் அதனால் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, என்ன ஏதுங்கிறது கூட, எத்தனை நாள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். இப்போ விஜய் இது பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலான தேசிய ஊடகங்களும் தமிழ்நாட்டு ஊடகங்களும் இன்றைக்கி அங்கே முகாமிட்டிருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட் நடந்திருக்கு விஜய் பேசுனது அப்படிங்கும்போது இது ஆல் ஓவர் த வேர்ல்டு டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போது இதை நோக்கி எல்லாருடைய பார்வை திரும்பும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மற்ற மாவட்டங்கள் இருக்கவங்களுக்கு கூட இதை பற்றின ஒரு பார்வை வரும். சரி, ஓகே, சும்மா ஏதோ ஒரு மக்கள் போராடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ விஜய் போயிருக்காரு அப்படிங்கும்போது அது எதனால் அந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை பார்க்குறேன். அந்த வகையில் ஆனாலும் இப்போ இதற்கு முன்னாடியும் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் மக்களை பார்த்துட்டு போயிருந்தாங்கல்ல, ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் இத்தனை கெடுபிடிகள் இருக்கிறதா சொல்லப்படுது? இல்லை, 2 விஷயம் இருக்குது. மற்ற அரசியல் தலைவர்கள் பார்த்ததுக்கும் விஜய் பார்த்ததுக்குமான அந்த வேறுபாடு என்ன அப்படின்னா, ஒன்று கெடுபிடிகள், இன்னொன்று ஊடக வெளிச்சம். இது வரைக்கும் 34 பேர் போய் பார்த்துருக்காங்க. இந்த 35வது ஆள், அதுவும் விஜய் போகும்போது 35வது ஆள் அப்படின்னு ஒரு ஊடகத்தில் காடு போடும்போது தான் நமக்கே தெரியுது. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் போனாங்கிறத தாண்டி 34 தலைவர்கள் போனாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஒன்று. இரண்டாவது, ஏன் இந்த கெடுபிடி வருது அப்படின்னா, முதல்ல விஜய் தரப்புலேருந்தும் சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் போகிறாருங்கிற வகையில் சந்தோஷம். இவங்க போய் காவல்துறைகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் போகிறோம், போய் சந்திப்பதற்கு அனுமதி அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக அந்த ஏகனாபுரத்துக்கிட்ட பேரிகேட் போட்டிருப்பாங்க. விஜய் இல்லை, அந்த 13 கிராமங்களை சேர்ந்த நபர்களை தவிர்த்து வேறு யாருமே நீங்கள் வெளியேருந்து உள்ளே போக முடியாது. இப்போ நம்மளே போகிறோம், இப்போ நமக்கே ஒரு உறவினரோ நண்பரோ அங்கே இருக்காங்க, ஒரு திருமண பத்திரிக்கை நம்ம கொடுக்க போகிறோன்னா கூட இப்போ நீங்களே போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணணும். அவங்க இவங்க இன்னார் தான் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்களாம் உள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவதாக விஜய் அப்படிங்கும்போது அந்த கூட்டம் சேரும். இந்த 34 தலைவர்கள் போகும்போதும் போனாங்க, பார்த்தாங்க, வந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடலை. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடலை அப்படிங்கிறத தாண்டி யாருமே அது ஒரு பெரிய இதுவாக எடுக்கல. காவல்துறையில் கொடுக்கும்போதும்
சந்திக்க அனுமதி இல்லை, எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுங்க, விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க அந்த புகார் அந்த மனுவே இருக்குது. காவல்துறையிட்ட எஸ்பி கிட்ட கொடுத்ததா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட கொடுத்தா இருக்கட்டும், இல்லை டிஜிபி கிட்ட கொடுத்தா அவங்களுடைய பாதுகாப்பை தான் அவங்க கன்சர்ன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அங்கே வேறு ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அங்கே காவல்துறை தான் பொறுப்பு. முதல் பாயிண்ட். இரண்டாவதாக என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் கூறுறது இருக்குல்ல, போகிறாங்க பார்க்குறாங்க வராங்க, அதை வந்து ஏற்பாடு பண்ணுறதோட சரி அங்கே லோக்கல் நிர்வாகிகள் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போராட்ட கிளம்புகள் இருக்குது, எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்க வராங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே முதல் 2 நாளாகவே நேற்று அதுக்கு முந்தினத்துலேருந்து அங்கே ஒரு பெரிய கூட்டம் உள்ளே உட்காந்து முகாமிட்டு வேலைகள்லாம் பண்ணும் பொழுது, அவ்வளோ பெரிய ஒரு செட்டப் பண்ணும் பொழுது அது வந்து காவல்துறைக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. ஒரு தலைவர் வராரு, நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க, ஆனால் அதை வந்து ஒரு பெரிய பில்டப்பாக காட்டுவது, விஜய் முதல் முறையாக வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதான் இன்றைக்கி புஷியா வந்துக்கிட்ட காலையில் கேட்கும்போது மக்களை தானே பார்க்க வராரு, அதுக்கே இவ்வளோ பெரிய செட்டப், இவ்வளோ பெரிய பில்டப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன செட்டப், என்ன பில்டப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவப்பட்டு பதில் பேசிட்டு போனதை பார்க்க முடியுது. இன்னொன்று, விஜயுடைய ரசிகர்கள் என்னவா இருக்காங்க, இப்போ மற்ற கட்சி தலைவர்களும் இருக்காங்க, விஜயுடைய ரசிகர்கள் அவங்க தான் இங்கே பெரும்பான்மை கூட்டமாக இருக்காங்க. கட்சிக்கு இன்னும் தொண்டர்கள்ங்கிற இடத்துக்கு வரல. ஏன்னா அவங்க கட்சி வந்து ஃபுல் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃபார்முக்கு இன்னும் வந்துடல, அந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணல. இன்னும் பெரும்பாலான நாட்கள் தொண்டர்களாகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது விஜயுடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் என்னவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே மாநாட்டில் அத்தனை சேரை உடச்சி போட்டதை பார்த்தோம், ஒரு வாட்டி வந்து ரோகிணி தேட்டரில் சமாதானத்தை பார்த்தோம். இன்றைக்கும் கூட வந்து விஜய் வந்து அந்த ஓப்பன் ரூஃப் அந்த இதில் வந்து வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, துண்டை தூக்கி விஜய் மேலே தூக்கி எறிகிறாங்க, கட்சி துண்டை விஜய் மேலே தூக்கி எறிகிறாங்க. அவர் வந்து அதை எடுத்து போட்டுக்கிறார். ஒரு கட்சி தலைவர், நீங்கள் அவரை பார்க்குறீங்க, கையாட்டுறீங்க, குடியரசுக்கிறீங்க, ஓகே, கட்சி துண்டை தூக்கி அவர் மேலே விசிறடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடற்ற அல்லது சொன்னால் கூட கேட்க முடியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எப்போ வேணால் வந்து ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு பேனிக் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்கனால காவல்துறை வந்து இவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் அந்த பவன் கல்யாண் இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு நடந்துச்சு அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறையும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து காவல்துறை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இவ்வளோ நேரத்துக்குள்ளே பார்க்கணும், ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, விஜய் தரப்புலையும் வந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, பர்பஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை பண்ணதா. ஒன்று வந்து காவல்துறை, ஓகே நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா ப்ரொடெக்ஷன் நாங்கள் கொடுத்துறோம். இங்கே அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது என்னன்னா, அங்கே இருக்க வீனஸ் வெட்டிங் ரிசார்ட் அப்படிங்கிற இடத்துல 11 to 12 நீங்கள் வாங்க, உங்கள் கூட வெளியே வந்து ஆட்களை கூட்டு வராதிங்க. ஆனால் ஏற்கனவே வந்து ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் திடலில் தான் வைக்கிறது. இல்லை, காவல்துறை சொன்னது என்னன்னா, நீங்கள் வெளியே வந்து ஆட்களை கூட்டு வராதிங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பகுதி மக்கள் மட்டும் தான் இருக்கணும், இவ்வளோ பேர் இருக்கணும், க்ரௌடு இவ்வளோ பேர் அலௌடு. ஏன்னா எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்து போலீஸ் வந்து சில விஷயங்கள், க்ரௌடு எத்தனை பேர், யார் வராங்க என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு அம்பேத்கர் திடலில் வேண்டாம், அது சரியில்லை. ஒன்று, அங்கே மழை பெஞ்சிருக்கு, அது பிரச்சனை. ரெண்டாவது, அது சிக்கலாகும், ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது அப்படிங்கிறனால. இது வந்து அந்த வெட்டிங் ரெசார்ட் அப்படிங்கும்போது இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை ஏற்காமல் விஜய் தரப்புலேருந்து, தவேகா தரப்புலேருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நேற்று வந்து ஏற்பாடுகள் பண்ணி நைட்டு வந்து காவல்துறை ஸ்டாப் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த கிட்டத்தட்ட அந்த வீனஸ் ரெசார்ட் கிட்ட தான் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து பேசு பொருளாகிறத விட விஜய் இன்னைக்கு என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். சார், அதற்கு முன்னாடி வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறார் அப்படின்றதுல நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா, இந்த ஒரு சின்ன களமிறங்கி மக்களை சந்திக்கிறதுக்கே இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா, சாதாரணமான மக்கள் வந்து அவர் உண்மையிலே சிஎம் ஆனா எப்படி வந்து சந்திப்பாங்க, எளிதாக வந்து மக்கள்கிட்ட எப்படி வந்து அவர் பிரச்சனைகள்லாம் கேட்பாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அது ஏற்புடையது தானே சார்? இல்லை, அது ஏற்புடையது தான். ஓகேவா, அது ஏற்புடையதான், வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே வந்து தலைவர்கள் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாங்க. ஆனாலும் மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக ரோட்டில் நடந்து போயிருக்கார். அவர் வந்து பிடிச்சி பிடுங்குவாங்க, கில்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். விஜய் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு வரணும். அவர் வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகளே பார்க்குறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கே போக மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அது வந்து சரியான ஒரு அரசியலாக இருக்காது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து திமுக வேணாம், அதிமுக வேணாம், பாஜக வேணாம், இவர் வந்திருக்காரு, சினிமாக்காரு அப்படிங்கிற அந்த கிரேஸ் இருக்குமே ஒழிஞ்சு அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது அந்த சந்தேகம் வரும். இப்போ ஏகனாபுரத்துக்கு நீங்கள் போயிருக்காங்க, அங்கே இருக்க மக்கள் வந்து அதை சந்தோஷப்படுவாங்க. ஆனால் விழுப்புரத்துலேயோ இல்லை மற்ற பகுதிகளில் இருக்க மக்கள் வந்து மழையால் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அப்போ விஜய் போகலையே,
அதை வந்து போகலைங்கிற தாண்டி சம்பிரதாயத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்காக போய் தண்ணியில் நிற்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அப்போ அந்த மக்களுடைய பார்வையில் என்னவா இருக்கும், நம்ம தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கோம், வீடு வாசல்லாம் போச்சு, அங்கே வந்து அரசியல் கட்சி தலைவர் நிற்கி ஏதோ ஒரு கட்சி நமக்கு பிடிக்காத ஆகாத கட்சியோ கூட இருக்கட்டுமே, இப்போ வந்து ஒரு கட்சி இருக்குது, ஏன்னா அந்த கட்சியை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, நாங்கள் பரம்பரையாக ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம், வேறு கட்சி எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடாத எதிர்கட்சி இருக்குது. இப்போ ஒரு திமுக பரம்பரை திமுக விசுவாசியாக இருக்கார், அந்த இடத்துல ஒரு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வந்தாருன்னு வந்து பிரெட் பாக்கெட் கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா பரவாயில்லப்பா அதிமுக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுக பரம்பரையாக ஓட்டு போடக்கூடிய அந்த ஒரு பகுதிக்குள்ளே போயிட்டு ஒரு திமுக கவுன்சிலரோ வட்ட செயலாளரோ வந்து செய்கிறாங்கப்பா அப்படின்வாங்க. ஏன் பாஜக போனால் கூட, பாஜகவுக்கு பெருசாக ஓட்டு போடல, பெரும்பான்மை மக்கள்கிட்ட வந்து அபிமானம் இல்லைனா கூட சரி போனாங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து கேட்டான், அன்றைக்கி அவன் கேட்டான் பாரு அப்படின்னு அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரதுக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி வரவனெல்லாம் போயிட்டு ஃபோட்டோக்காக நிற்கிறான் அப்படின்னு அவனை கூட சொல்கிறீங்க. நீங்கள் மக்கள் அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்லலாம், அரசியல் கட்சிகளை சொல்லலாம், அவங்களோட செயல்பாடுகளை வந்து நீங்கள் உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய இன்எஃபிஷியன்சி கொண்டு போய் அங்கே திணிக்கிறதுங்கிறது பிரச்சனை. அதுதான் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதில் விஜய் அவர்களும் அந்த களத்தில் போனால் அங்கே கூட்டம் நெரிசல்லாம் வரும், அதனால் இன்னுமே வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காரணம் சொல்லப்பட்டது. இல்லை அது இருக்க விஷயம்தான், பட்டு எவ்வளோ நாளைக்கு அதை சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க? இப்போ 26 ஓட்டு கேட்க போகும்போது நீங்கள் கூட்டம் கூடாதா? அன்றைக்கி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா? எப்படி பனையூரில் வச்சு ஓட்டு கேட்க போகிறீங்களா? ஓட்டு போடும்போது நீங்கள் வந்து வரீங்கல்ல, 2021 இவர் இப்படி ஓட்டு போட்டார், சைக்கிளில் வந்தானே ஓட்டு போட்டார், அன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அடிச்சிங்கல்ல, அந்த சைக்கிள் கலர் என்ன எதுக்கு அடிச்சிங்க எல்லாம் இருக்குல்ல, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஒரு கட்சி தலைவராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ முதல்ல நம்ம விஜய் பேசின விஷயத்துக்கு வருவோம். விஜயோட ஸ்பீச் 10 நிமிஷம் கிட்ட இருந்துச்சு, ஷார்ப்பாக பல விஷயங்கள் பேசியிருந்தார், ரொம்ப நீட்டாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு உடனே கீழே வந்து அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கம்மி பண்ணாங்க. இங்கே பேசக்கூடிய பெரும்பாலான அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்மேட் இருக்கும், ஒரு சில தலைவர்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் பேசக்கூடிய ஆட்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் இருக்கும். நம்ம ஜிக்கு வந்து ப்ராம்ப்டர் இருக்கும், ப்ராம்ப்டர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஜி வந்து அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. ஸ்கிரிப்ட் இருக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. ஸோ அவர் வந்து ப்ராப்பராக வந்து பேசினார். பட் அந்த பேசுகிற டோன் இருக்குல்ல, அதே அந்த மாநாட்டில் பேசினா அதே வந்து அந்த சினிமா மாடுலேஷனோட அந்த பஞ்ச் டைலாக்கோட டோன் இருந்துச்சு. அந்த விஷயத்தை வந்து இன்னமும் தவிர்க்காமல் விஜய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி கண்டென்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டாக சில விஷயங்களை பேசியிருந்தார். பரந்தூர் மக்களுக்காக நான் நிற்கிறேன், எல்லா உதவிகளும் நாங்கள் பண்ணுவோம், தேவைப்பட்டால் சட்ட போராட்டத்தை செய்வோம் அப்படிங்கிறாரு. சட்ட போராட்டத்தை நீங்கள் அண்ணா நகர் விஷயத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், அங்கே விட்டுட்டீங்க, சரி ஓகே இந்த இடத்துல அதை செய்ய தயார் அப்படிங்கும்போது வரவேற்கணும், குறை சொல்ல முடியாது, வரவேற்கிறோம். அதே மாதிரி நியாயமாக சில கேள்விகள் அவர் கேட்டார். சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை மீறி நீங்கள் வந்து அதெல்லாம் பேசுகிறீங்களே நியாயமாக, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, நான் வந்து இப்போ நான் பேசி முடித்த உடனே பேசும்போது வளர்ச்சிக்கு எதிரானவன் விஜய் அப்படின்னு கட்டமைக்க பார்ப்பாங்க. நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் தான் இல்லை, இங்கே விமான நிலையம் வேணான்னு நான் சொல்லலை, பரந்தூரில் கட்டாதீங்க வேற எங்கேயாவது கட்டிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஆக்சுவலாக வந்து அதை 100% நம்ம ஏற்றுக்கணும். பரந்தூரில் ஏன் வேணாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்த இப்போ வீடியோவில் நம்ம காரணம் சொல்லுவோம், அது காரணங்கள் இருக்குது. அங்கே வேண்டாம் வேறு இடத்துல கட்டுங்க, நல்ல விஷயம் தானே, மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மக்களுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கும்போது அதை வேறு இடத்துல வச்சுக்கலாமே, ஏன் அந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து 8 வழி சாலையை எதிர்த்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது, காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீங்க, டங்ஸ்டனுக்கு இப்போ தீர்மானம் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி தானே இவங்க அங்கே இருக்கவங்களாம் மக்கள், அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா இங்கே இருக்கவங்களும் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க தானே, ஏன் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு பாயிண்ட்டை வந்து மிக பர்ஃபெக்டாக வந்து டு த பாயிண்ட் அடிப்பாங்களா, தமிழில் சொல்லுவாங்களா, பொட்டில் அடித்த மாதிரி பேசினாங்க. அதை கரெக்டாக ஒரு பாயிண்ட் பேசினார் விஜய். என்ன அப்படின்னா, உண்மையிலே வந்து இது வரைக்கும் பரந்தூருக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆட்கள் யாருமே பேசாத ஒரு விஷயத்த டு த பாயிண்ட் வந்து அடித்தார். என்ன அப்படின்னா, விமான நிலையம்ங்கிற தாண்டி அங்கே விமான வரணுங்கிற தாண்டி மிகப்பெரிய ஒரு வேற ஏதோ ஒரு ஆதாயம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பேசுகிறார். என்ன அப்படின்னா, இப்போ காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும், இல்லை 8 வழி சாலையாக இருக்கட்டும், மற்ற சில விஷயங்களாக இருக்கட்டும், டங்ஸ்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சில பொருளாதார அனுகூலங்கள் அரசுக்கும் ஆட்களுக்கும் இருக்குது அப்படின்னா கூட, இப்போ ஒரு நிமிஷம் காட்டுப்பள்ளி துறைமுகம் அப்படிங்கிறது ஆப்வியஸாக மோடியுடைய ஓனர் அதானிக்கு கொடுக்க போகிறாங்க, 8 வழி சாலை அதானிக்காக போடப்படுது, இல்லை அதை மெயின்டைன் பண்ண போகிறாரு, டங்ஸ்டனை ஜிண்டால் எடுத்துட்டாங்க, வேதாந்த குரூப் எடுத்துட்டாங்கன்னா அந்த நிறுவனம் ஒரு லாபம் கொள்ளை அடிக்க போகிறாங்க, அந்த கொள்ளையில் 2 அரசாங்கங்களுக்கும் கணிசமான ஒரு தொகை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். அது ஒரு சிங்கிள் டேர்மோட முடிஞ்சிடும். ஆனால்
இங்கே பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த விமான நிலையத்துக்கான அதை அதானே மெயின்டைன் பண்ணுவார், அதுக்கு ஒரு காசு கிடைக்கும். இன்னொன்று மிக முக்கியமாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பரந்தூர் விமான நிலையம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி பரந்தூர் விமான நிலையம் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் பொருளாதார அனுகூலங்கள் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு விமான நிலையம் வருது அப்படின்னா ஆப்வியஸாக அடுத்து என்ன நடக்கும்? அதை சுற்றி இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருமா? ஏர்போர்ட்டுக்கு அடுத்து வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கட்டுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, மெட்ரோ போட போகிறாங்க, எல்லா விஷயமும் இருக்குது. அந்த போடும்போது அங்கே கடைகள் வருமா, காம்ப்ளெக்ஸ் வருமா? ஒன்றும் வேணாம். உதாரணத்துக்கு நம்ம டெல்லி எடுத்துக்கோம். டெல்லியில் வந்து 3 ஏர்போர்ட் இருக்குது. இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, பழைய பாலம் ஏர்போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஏரோ சிட்டின்னு ஒன்று கட்டினாங்க. அந்த ஏரோ சிட்டி புதுசாக ஒரு ஏர்போர்ட்டை கட்டின பிறகு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸும் அங்கே தான் இருக்குது, எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் அங்கே இருக்கும். அந்த ஏர்போர்ட்டை சுற்றி அந்த ஏரியாவே அவ்வளோ பார்ஷாக ஒரு ஏரியா இருக்கும். அப்போது அங்கே ஹோட்டலு கட்டுனா வருஷம் பேசஞ்சர் வருவாங்க, போகிறாங்க, வராங்க, எல்லாம் அவங்களுக்கு லாபமா? அதை தாண்டி அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஹப்பே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டு, டீ, காஃபி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏர்போர்ட்டுக்குள்ளே 300 ரூபா இருக்குது, வெளியே வந்தால் 100 ரூபா 150 ரூபானா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த பிஸ்னஸும் இருக்குது. அது ஏர்போர்ட்டு மட்டும் கிடையாது, ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற ஏர்போர்ட் வந்து தொழில் வளர்ச்சி அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய தொழில் வளர்ச்சிங்கிறது தனிநபர் வளர்ச்சி சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதான் அந்த பாயிண்ட். அதை வந்து இன்னும் எலாபரேட்டாக விஜய் பேசியிருந்துருக்கலாம். பட் இந்த வரைக்கும் பேசுனதே வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். எல்லாத்தையும் வந்து கிளியராக பேசியிருந்தாரு. இதை பார்க்கும்போது பொதுவாகவே வந்து அரசியலுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அன்ஃபிட் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நிறைய பேர். ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அன்ஃபிட் அப்படின்னு வந்து இவர் அன்ஃபிட் அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அரசியலுக்கு அன்ஃபிட் அப்படிங்கிற தகுதியை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருப்பது வாக்காளர்கள் தான். ஓட்டு போட்டாங்க அப்படின்னா யார் வேணால் முதலமைச்சர் ஆக முடியும், யார் வேணால் எம்எல்ஏ ஆக முடியும். ஓகேவா? இப்போது ஒரு தொகுதியில் தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலில் ஒருத்தர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, எல்லா மக்களும் கூட போடணும். நம்ம எலெக்ஷன் சிஸ்டமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, குழப்படியான சிஸ்டம் தான், ஃபஸ்ட் பாசிபிள் சிஸ்டம் தான். ஒரு தொகுதியில் 100 ஓட்டு விழுந்திருக்கு, அதில் அதிக ஓட்டை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதிக ஓட்டு ஃபஸ்ட் வாங்கியிருந்தா மொத்த ஓட்டில் கணக்கு வச்சா அப்படின்னு. இப்போ ஒன்றும் நான் 35 ஓட்டு வாங்கியிருக்கேன், மீதி இருக்கவங்களாம் எனக்கு கீழே 25, 10, 15, 5 வாங்கியிருக்காங்க அப்படின்னா 35 வாங்கினேன்னா எம்எல்ஏ இல்லை நான் எம்பி. ஆனால் இங்கே என்ன கணக்குன்னா, அந்த தொகுதியில் 100 பேர் இருக்கான், 100 பேர் ஓட்டு போட்டிருக்கான், அதில் 35 பேர் தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கான், 65 பேர் என்னை வேணான்னு சொல்லியிருக்கான். நான் வேணும்னு சொன்னது 35 பேர், வேணான்னு சொன்னவன் 65 பேர். கணக்கு எப்படி பார்த்தா என்னை வேணான்னு சொன்னவன் தான் அதிகம். அப்படிங்கும்போது வேணும்னு சொன்னவன் அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே நமக்கு என்ன அப்படின்னா, ஓட்டு வாங்கினதுல இவன் தான் அதிகம், அதனால் இவன் தான் எம்எல்ஏ, இவன் தான் எம்பி அப்படின்னு சொல்கிற ஒரு சிஸ்டம் தான் அது. அதில் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க, அது தனிப்பட்ட விஷயம். இப்போ விஜய் வந்து அவருடைய செயல்பாடுகள் சரி தப்புன்னு நம்ம பேசலாம் இல்லையா, அன்ஃபிட் அப்படிங்கிறத நம்ம பேச முடியாது. அவர் செயல்பாடுகள் இப்போ எலைட் அரசியலாக இருக்குது, பனையாறு அந்த மாதிரியான செயல்பாடுகளை யூஸ் பண்ணுவார். அவர் வந்து ஒரு தலைவரா பொலிட்டிஷியனா அப்படிங்கிறத அவர் தேர்தலில் நிற்கும் பொழுது மக்கள் கொடுக்குற வாக்குகளை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ வந்து அவர் போஸ்ட் அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு, மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து உருவாகக்கூடும், மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வந்து இது எந்த அளவுக்கு கலக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா 910 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளிலிருந்து திருமாவளவன் வந்து எல்லாரும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களுடைய தொகுதிக்குள்ள அந்த பரந்தூர் வருது அப்படிங்கும் பொழுது ஸோ அவங்க கொடுக்காத அழுத்தத்தை விஜய் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மேபி இது விவாத பொருள் ஆகலாம், சட்ட போராட்டங்கள் நடைபெறலாம். பட்டு 99% வந்து 90 to 95% எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அங்கே விமான நிலையம் வருவது அப்படிங்கிறத வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டப்பட்டு வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் மிகப்பெரிய விலையும் வந்து நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதில் வந்து விஜய்யுடைய செயல்பாடுகளில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். பரந்தூருக்கு நான் வந்து தீர்மானம் போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் சொல்கிறார். வரவேற்கிற விஷயம் தான். நீங்கள் எப்படி வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க, மாற்றந்தாய் மனப்பான்மை எடுக்கிறீங்க, இந்த ஊருக்கு ஒன்று அந்த ஊருக்கு ஒன்று எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்களை பேசினார். ஆனால் விஜய்கிட்டையுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இன்னும் வந்து
தீர்மானத்தை சொல்கிறார். மாநாட்டில் நாங்கள் பேசணும் அப்படின்னு அந்த கொள்கையை சொல்லிட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டுங்கிறார். மாநாட்டில் தீர்மானம் போட முடியல உங்களால், அதுக்கு தனியாக ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு ப்ரெஸ் ரிலீஸில் தான் அதை கொடுத்தீங்க. அதுலேயே வந்து ஒரு ஃபேக்சுவல் எரர் இருக்குது. சரி, அந்த ஃபேக்சுவல் எரர் கூட விட்டுட்டு போகலாம். மாநாட்டில் அந்த செயற்குழு தீர்மானங்களை 26 தீர்மானங்கள் போட்டாங்க. அது 25வது தீர்மானம் ராக்கெட் ஏவுதள வழங்கும் திட்டத்தை வரவேற்கும் தீர்மானம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் சுமார் 2.376 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்க உள்ளது. இதன் மூலம் தமிழக மக்கள் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றியதுடன் பெரும் வேலைவாய்ப்புகள் வழங்கும் ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தை இச்செயற்குழு வரவேற்கிறது. பாயிண்ட். இப்போ இந்த திட்டத்தை இவர் வரவேற்றிருக்கார். அங்கே இருக்க மக்கள் அந்த 2.3 ஏக்கர் வச்சுருக்காங்கல்ல, அந்த மக்கள் அந்த திட்டம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஸோ என்ன அப்படின்னா, பரந்தூரை விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னா ஏற்கிறோம். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார், அதுவும் நியாயமானதாக இருக்குது, ஏற்கிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆடானாக சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டே போகிறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி உங்களே மிஸ்மேட்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசின பிறகு வந்து ஏன் பரந்தூரை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 910 நாளாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் பரந்தூரை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, பரந்தூரில் அந்த கையகப்படுத்தப்பட நிலம் இருக்குல்ல, 13 கிராமங்களை சேர்ந்த சுமார் 5000த்துக்கும் மேற்பட்ட ஏக்கர், 5000 ஏக்கருக்கும் மேலே சாலை. அதற்கு வந்து நம்ம அதிகமாக போராடி இருந்தோம். அதுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே 5000 ஏக்கருக்கு மேலே அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் வந்து விவசாய நிலம் இருக்குல்ல, அது வந்து நிலம் மட்டும் 47.46 விழுக்காடு, தரிசு நிலம் வந்து 16.35 விழுக்காடு, சாலைகள் இருக்குல்ல ரோட்ஸ், அது வந்து 1.36 விழுக்காடு, அரசு புறம்போக்கு நிலங்கள் 7.96 விழுக்காடு, நீர்நிலைகள் 26.54 விழுக்காடு, கிராம குடியிருப்பு 0.32. ஸோ 47.46 விழுக்காடு விளைநிலங்களை அழிச்சிட்டு விமான நிலையம் கட்டுறதன் மூலமாக என்ன ஒரு பாதிப்பை இங்கே நம்ம ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தொழில் வளர்ச்சி அவசியம்தான், பொருளாதார வளர்ச்சி அவசியம்தான், அது எந்த இடத்துல எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் போராடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டுக்கு 3000 டன் நாங்கள் அரிசி உற்பத்தி பண்ணுறோம், 3000 டன் அரிசி உற்பத்தி பண்ணுறோம். அவ்வளோ பெரிய அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடம் ஏற்கனவே வந்து தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம்னு சொன்னாங்க. தஞ்சாவூர் அந்தளவுக்கு கிடையாது, டெல்டா வந்து அழிச்சாச்சு. இந்த பக்கம் கொங்கு பகுதியில் விவசாயமே இல்லை, ஃபேக்ட்ரிஸை கொண்டு வந்தாச்சு. அப்படிங்கும்போது விவசாய நிலங்களை நம்ம வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எத்தனை காலத்துக்கு அது நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி மிக முக்கியமாக விஜய் சொன்ன மாதிரி திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் வந்து 43வது வாக்குறுதி வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் 26வது பக்கத்தில் இருக்கும். 43வது தேர்தல் வாக்குறுதினு சொன்னாங்கன்னா, விவசாய உற்பத்தி நிலங்கள் பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். விவசாய நிலங்களை வேறு படிக்கு நீங்கள் மாற்றக்கூடாது, மாற்றுறதை தடுத்து விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னாங்க. அவங்க கொள்கைகளை அவங்களே மாறுபாடு. இங்கே 47.46 விழுக்காடு. ஏற்கனவே இதே மாதிரி தான் மீனவர்களையுமே வந்து சம்மந்தமே இல்லாமல் கண்ணகி நகரில் வந்து குடியிருக்கிறது தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விவசாய நிலங்கள்லாம் இருக்கிற இடத்தை விட்டு மாறுபாடு அடைகிறதுனால இல்லை, அது பொருளாதார லாபம் அப்படிங்கும்போது இவங்க வந்து முதலாளிகளுக்காக, ஓகேவா, அண்மையில் வந்து புதிய தலைவராக சிபிஎம்முடைய மாநில செயலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பே சண்முகம் அவர் பேசும்போது சூப்பராக சொல்லுவார். திமுக கூட கூட்டணி ஆட்சி கொடுத்தா ஏற்றுக்குவீங்களா, இல்லை கூட்டணி ஆட்சி கேட்பீங்களா அப்படின்னோடனே தெளிவாக சொல்லுவார். நாங்கள் வந்து இடது முன்னணி, எங்களோட ஜனநாயக கொள்கை பாதை வேறு, எங்களுடைய கொள்கை புரிதலோடு இருக்கவங்க கூட தான் வைப்போம், முதலாளித்துவ கட்சிகள் கூட நாங்கள் வச்சுக்க மாட்டோம், உடன்படிக்கை வச்சுக்க மாட்டோம், அது வந்து தொகுதி பங்கீடு மட்டும்தான் அப்படின்னு. திமுகவும் ஒரு முதலாளித்துவ கட்சி தான், அதிமுகவும் முதலாளித்துவ கட்சி தான், காங்கிரஸ், பிஜேபி, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பரந்தூரில் களமிறங்கி இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களின் தாவேக்காவும் முதலாளித்துவ கட்சி தான், ஓகேவா. அதனால் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து புறந்தெழுத முடியாது. ஸோ இதுக்கான மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கும். மக்கள் போராட்டம் வரும். இது வந்து மக்கள் போராட்டம் அந்த பரந்தூர் அப்படிங்கிறத தாண்டி மீதி இருக்க மக்களும் சேர்ந்து முன்னெடுக்கும் பட்சத்தில் அது வருவதற்கு சாத்தியமாக கூறுகள் இருக்குது. இன்னொன்று, அந்த விமான நிலையம் மோடியுடைய ஓனர்
அதானி கைக்கு போகுது, இல்லை அவர் தான் மெயின்டைன் பண்ண போகிறாரு, கட்ட போகிறாரு அப்படின்னா ஆப்வியஸாக அதை வந்து இராணுவத்தை கொண்டு வந்தாவது மோடிஜி சாத்தியப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே அவங்க வந்து ஆட்சியில் இருந்தப்போ ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த 8 வழி சாலை பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இப்போ அதே தான் வந்து இப்போ திமுக அவர்கள் கொண்டு வர திட்டத்தின் மேலேயும் இதே மாதிரி மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால இவர்களுடைய ஆட்சியில் நிறைய மாற்றங்களும் நிறைய எதிர்ப்புனால இவங்க ஆட்சியே வந்து பேக் ஃபயர் ஆகி அது மற்ற கட்சி தலைவர்களுக்கு வந்து சாதகமாக அமையுமா? கண்டிப்பாக என்ன சொல்கிறதுன்னா, திமுக ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் இருக்குது. அதிமுகவுக்கு எப்படி செட்பேக் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே இருக்குங்க. என்ன பிரச்சனைனா, அதிமுகவுக்கு அவ்வளோ செட்பேக் நடக்கும் பொழுது எடப்பாடியே வந்து கிளைம் பண்ணுறாரு, 4.5 வருஷம் நான் ஆட்சி பண்ணேன், 30,000 போராட்டம். இது 1000 நாளில் 30,000 போராட்டம் ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னா அப்போ அந்த ஸ்டேட்டில் எந்த லட்சத்தில் அவர் ஆட்சி பண்ணியிருப்பார்? அது பெருமையாக சொல்லுவார், 30,000 போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேன்னு. ஓகேவா, 3-4 வருஷம் 1500 நாட்கள்னு வச்சுக்கோங்க. 1500 நாட்களுக்கு 30,000 போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா ஆட்சியோட லட்சணம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த போராட்டங்களை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அறுவடை பண்ணாங்க. கிரவுண்டில் நின்று அவங்க வேலை பார்த்து ஆக்டிவாக அதை அறுவடை பண்ணாங்க. ஆனால் இங்கே திமுகவுக்கு எதிராக அதை அறுவடை பண்ணுவதற்கு ஆட்கள் களத்தில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. இந்த பரந்தூர் பிரச்சனைக்கு அதிமுக நிலைப்பாடு என்ன? அவங்க என்ன போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க? என்ன சட்ட போராட்டங்கள் எடுத்திருக்காங்க? அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தவிர வேறு எந்த விவகாரத்தில் அதிமுக இவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணா நகர் விவகாரத்திலே அவங்க ஆக்டிவாக இல்லை. டங்ஸ்டன் போராட்டம் பண்ணாங்க இல்லை. பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர் வந்து பாஜகவுக்காக வேலை பார்க்குறாரோ இல்லையா, அதிமுகவுக்கு காலி பண்ணி திமுகவுக்கு பலம் சேர்க்கும் மேலே நல்லா பார்ப்பார். அண்ணன் சீமான் அவர் வந்து பல நேரங்களில் திமுகவுடைய பிடிமாவும் பல நேரங்களில் பாஜகவுடைய பிடிமா இருக்கார். அதுபோக நம்ம கவர்னர் திமுகவுக்கு எப்போல்லாம் பஞ்சாயத்து பிரச்சனை வருதோ அப்போ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கொண்டு வந்து காப்பாற்றி இருப்பார். இப்படியாக அந்த திமுகவுக்கு எதிரான ஆட்கள் எல்லாம் ஸ்கேட்டராக இருக்காங்க. அதை வந்து அறுவடை பண்ணுவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அவ்வளோ பெரிய ஒரு செட்பேக்கை திமுக 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள். ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விலகி தாவேகா பக்கமோ அல்லது அதிமுக பக்கமோ போனால் திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவையே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, அண்மையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வப்பிரநிதி வந்து இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு விஜயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு தலைமையார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறது தாவேகா. 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு செல்வப்பிரநிதி பேசுகிறார். இது என்ன கணக்குன்னு தெரியல. ஒருவேளை தாவேகா நிர்வாகிகள் செய்தி தொடர்பாக சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் திமுகவை கழட்டி விட்டுட்டு எங்களை சேர்த்துக்கிறீங்கன்னா சந்தோஷம், நாங்கள் வரோம். நான் திமுக இருக்க கூட்டணிக்குள்ளே எங்களால் இருக்க முடியாது, திமுக பாஜக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு அணி சேர்க்கைகள் சாத்தியம் இருக்கான்னு தெரியல. நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய பேசுவதன் வெளிப்பாடுக்கு அர்த்தம் இப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டால் அப்போ திமுக பின்னடைவை சந்திக்கும். இல்லை இப்போ இருக்க மாதிரியே இருந்தாங்க. இப்போ 2024 4 முனை போட்டியாக இருந்துச்சு, விஜய் தனிச்சு வராரு, 2026 5 முனை போட்டியாக கிளம்புறங்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணி 170 180 இன்னும் இறங்கி வேலை பார்த்தா 200 தொகுதியில் அசால்ட்டாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் நிலமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ தாவேக்காலேருந்து களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நான் அடுத்து வந்து டங்ஸ்டன் எதிர்ப்பு இதுக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ இன்னைக்கு வந்து டங்ஸ்டன் எதிர்ப்பை அந்த ஸ்பீச்சில் வலியுறுத்தி இருந்தார். போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற கால்ஷீட் எதுவும் வச்சிருக்காரா அப்படின்னு தெரியல. ஆகஸ்ட் 22 வந்து கொடி அறிமுகம், அக்டோபர் 27 வந்து மாநாடு, நவம்பர் 3ஆம் தேதி வந்து செயற்குழு, அப்புறம் நடுவில் ஒரு நாள் வந்து அந்த விருந்து, டிசம்பரில் நலத்திட்ட உதவிகள், 6ஆம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, ஜனவரியில் இப்போது ஆளுநரை பார்த்தாரு. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. படப்பிடிப்பு இதெல்லாம் கூட நிறைவடைந்ததுக்கு அப்புறம் முழுதாக வந்து அரசியல் இல்லை 70 அடுத்த படம் ஆரம்பிக்க போறாருன்னு சொல்கிறாங்களே. 69 கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 70வது படத்தையும் அவர் பண்ண போறேங்கிறாரு. சரி, அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கட்சியினர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பொதுச் செயலாளர்கிட்ட போய் கேள்வி கேட்டிங்கன்னா ஏதாவது கேட்டிங்கன்னா தலைவர் வருவார், தலைவர் பேசுவார் அப்படின்னு பொதுச் செயலாளர் விட்டுறாரு. போராட்டத்தை இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, திமுக இருக்குது, முதலமைச்சர் இருக்காரு, ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடைபெறுது, திமுக தலைவரே போராட்டத்தில் உட்காராரு, திமுகவின் இந்த அணி போராட்டம் நடத்தும், அந்த அணி போராட்டம் நடத்தும் அப்படின்னு இருக்கோம். உங்கள் கட்சி சார்பாக மாவட்ட அளவில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை வழக்கறிஞர் அணி போராட்டம் நடத்தும், மீனவர் அணி போராட்டம் நடத்தும். இப்போ
ஏகனாபுரம் மக்களுக்காக விவசாயிகளுக்கு எப்படி ஒரு அணி உருவாக்குவீங்கன்னா விவசாயிகள் அணி போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு மாணவர்கள் அணி இளைஞர் அணி போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லாமே. அணிகள் இருக்குல்ல, விஜய்க்கு இருக்கட்டும். இப்போ வந்து எடப்பாடி ஃபுல் டைமாக இருக்காருன்னா எடப்பாடி சேலத்தில் இருக்கார். இவர் வந்து இப்படி பணியர் பண்ணையாருங்கிறாங்களோ அவர் சேலத்து பண்ணையார், உண்மையில் அவர் பண்ணையார் தான், சேலத்து பண்ணையார். ஸோ அவங்க பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ரோலை பிரித்து கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இடத்துல விஜய் வரணும். அந்த இடத்துக்கு இன்னும் நகராமல் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சொல்லணும்னு வரல. இப்போ அடுத்து விஜய் திருப்பி எப்போ வருவார் வெளியே, எந்த இஷ்யூக்கு பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி அங்கே பேசினார். அதுக்கு பிறகு வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்ம கேட்கும்போது பதில் சொல்லுவாரா, கேள்விக்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காரா அப்படிங்கும்போது அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா பார்க்கலாம், வரும்போது விஷயம் இருக்கும். பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது விஜய் வந்து பரந்தூர் போனதும் வரவேற்கத்தகுந்த விஷயம். அதை தாண்டி வந்து அவருடைய பேச்சு வந்து நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய குறைகள் இல்லாமல் டு த பாயிண்ட் வந்து கரெக்ஷன் நல்லா பேசி கிளியர் கட்டாக பேசியிருந்தார். அப்படிங்கிறது அந்த வகையில் வந்து விஜயோட இந்த செயலை வந்து நம்ம வரவேற்கவும் பாராட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக. இன்று தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு குறித்து மக்கள்கிட்ட வந்து சந்திச்சிருந்தாரு, நிறைய பேசியிருந்தாரு. அதையெல்லாம் பற்றி இன்னைக்கு விரிவாக வந்து நம்ம பேசியிருந்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.